பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர் குறித்தான சகோதர சகோதரிகளே, சீரத்து நபி விரல் நொடியில் என்ற பாடத்திட்டத்தில் 28வது பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செஷன் நம்பர் 28. மதீனா வாழ்க்கையினுடைய தொடர் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் சீரா மற்றும் குரான் என்ற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சில ஆய்வுகள், ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். சீராவும் குரானும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறத நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம். இப்போ அதை பற்றியான ஒரு கம்பேரிசன். அதாவது சீரா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, சீராவில் மிக முக்கியமான மற்றும் உண்மையான, அதாவது சீராவினுடைய முக்கியமான உண்மையான நிகழ்வுகளை 100க்கு 100 தெளிவான ஆதாரத்தோடு சொல்லக்கூடியதாக முதல் இடத்துல எது இருக்க முடியும்? குரான் தான் இருக்க முடியும். அதனால குரானை விட்டுட்டு சீராவை நம்ம படிக்க முடியாது. அதனால் அதை திரும்ப நம்ம உணர்த்துறோம். குரானில் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிகழ்வுகள் என்று சுருக்கமான விளக்கங்கள் இருக்கும், விரிவான வரலாறுகள் இருக்காது, கதையாக இருக்காது. சுருக்கமான முக்கியமான குறிப்புகள் இருக்கும். அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையானது. அதில் என்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத ரீதியில் அல்லாஹ் சீராவும் அல்லா தஆலா குரானில் பேசுவோம். அதே மாதிரி குரானில் முஸ்லீம்கள், இறை நிராகரிப்பாளர்கள், நயவஞ்சகர்கள், அவங்களுடைய எண்ணங்கள், நோக்கங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சீராவில் வரலாறாக அப்படியே இருக்கும். இதில் நோக்கம் என்ன, அவங்க உள்ளத்தில் என்ன இருந்தது, எதுக்காக செஞ்சாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்துல வெளிப்படுத்துவோம். ஆனால் சீராவில் நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், படிப்போம். சம்பவம் இதுதான், வந்தாங்க, போனாங்க, வென்றாங்க, தாக்குனாங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகளை மட்டும்தான் படிப்போம். இந்த டிஃப்ரென்ஸ். 5வதாக சொல்லதாக இருந்தால், குரான் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தின் பல்வேறு அம்சங்களை விவரிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு, அவர்கள் அகிலத்தாருக்கு ஒரு அருள்குடியாக இருக்காங்க, அவங்க ஒரு மலக்கு இல்லை, பல்வேறு வழிகளில் இறை செய்தி அருளப்பட்டது போன்ற பல நிகழ்வுகளை குரான் படிக்கும் போது ரசூலுல்லாஹ் பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அல்லாஹ் தரப்புலேருந்து கிடச்சிட்டே இருக்கும். சீரா படிக்கும் போது ஒரு வரலாறாக மட்டும் நம்ம படிச்சுட்டு போவோம், நிகழ்வுகளாக மட்டும் படிச்சுட்டு போவோம். கடைசியாக ஒரு விஷயம், குரானின் விளக்கம் என்பது அது அற்புதமானது. குரானுடைய நடை, குரானுடைய வார்த்தைகள் என்பது அது அற்புதம்னா அழகான அற்புதம் அப்படி சொல்ல வரல, அது ஒரு முஅஜிஸா. அது மாதிரி யாருமே சொல்ல முடியாது. குரான் அதை சேலஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது குரானில் ரசூலுல்லாஹ்வுடைய சீரா, குரானில் மற்ற நபிமாருடைய சீரா படிப்பது என்பது சீராவில் மட்டும் படிப்பதை விடவும் மிக உன்னதமானது. ரெண்டுமே தேவை தான். பட் இதில் குரானுடைய சிறப்பு என்னங்கிறது கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நபித்துவத்தை பெற்ற பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? முதல் 13 ஆண்டுகள் மக்காவில் தான் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் 90. இப்போ சீராவோட குரானை நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரியுதா? அப்போது ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவுடைய வாழ்க்கையில் 90 வசனங்கள்ங்கிற அத்தியாயங்கள், சூறாக்கள் இறக்கப்பட்டது. கருத்து வேறுபாடு இருக்குது. 4 கருத்தில் அது ஒரு கருத்துன்னு சொல்கிறோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்காலர்ஸோடைய கருத்து 90 சூராஸ் வேர் ரிவீல்ட் இன் மக்கா, ரிமைனிங் 24 சூராஸ் வேர் ரிவீல்ட் இன் மதீனா. மீதி உள்ள 10 ஆண்டுகள் மதீனா வாழ்க்கையில் 24 சூறாக்கள் இறக்கப்பட்டது. மக்கா சூறாவுடைய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மக்காவுடைய சூறாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வசனங்களும் சரி சூறாவும் சரி பெரும்பாலும் சின்னதாக இருக்கும். பெருசும் இருக்குது, பட் அது பெரும்பாலும் சின்னதாக இருக்கும். வார்த்தைகள் சொற்பொழிவு மிக்கவையாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். சின்ன வார்த்தை, சின்ன வசனம், ஆழமான கருத்து அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி மக்காவுடைய வசனங்கள் யுஹன்னாஸ், மக்களே என்று அழைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அரபு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரூஃப் முகத்தாத் அதிகமாக மக்காவுடைய வசனங்களில் தான் நம்ம சூறாக்களில் தான் பார்க்க முடியும். மதீனா சூறாவில் இருக்குது, பெரும்பாலும் மக்கிய வசனங்களில் தான் இருக்குது. அதே மாதிரி சஜ்தாவுடைய வசனங்களும் பெரும்பாலும் மக்கிய சூறாவில் தான் இருக்கும். மதீனாவில் இருக்குது, ஆனால் மக்காவில் இறக்கப்பட்டதில் அதிகமான சஜ்தா வசனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நடை கொண்டது. மதனி சூறாக்களை எடுத்துக்கொண்டால், சூறாக்கள் வசனங்களும் பொதுவாக நீளமானதாக இருக்கும். பக்ரா, ஆல் இம்ரான், மாயிதா, நிசா மாதிரி சூறாம் பெருசாக இருக்கும். வசனங்கள் சற்று பெருசாக இருக்கும். ரெண்டாவது, வார்த்தைகள் எளிமையானதாக இருக்கும். அதாவது ரொம்ப சாதாரண வார்த்தை, சாதாரண நடை அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் மதீனா வசனங்கள் இருக்கும். அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று மூமின்களை அழைக்கக்கூடிய ஒரு தோரணை பெரும்பாலும் மதீனா வசனங்கள் இருக்கும். இதுதான் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? மக்கா சூறாவுடைய தலைப்புகளை பற்றி இப்போ நம்ம திங்க் பண்ணுறதா இருந்தால், என்ன கண்டென்ட், என்ன மெசேஜ், எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, தௌஹீத், ஏகத்துவம், பகுத்தறிவு, பிரபஞ்சம், இந்த உலகத்தினுடைய படைப்புகள், சுய வாழ்க்கை மற்றும் வரலாறுகளிலிருந்து எடுத்துக்காட்டுதல்கள், கசஸுகள், வரலாறுகள், இது மக்கா சூறாவில் அதிகமாக இருக்கும். நபித்துவம், நபிமார்களுடைய வரலாறுகள், இது அதிகமாக மக்கா சூறாவில் இருக்கும். மறுமை பற்றி, சொர்க்கம் நரகத்தை பற்றியான செய்திகள் அதிகமாக மக்காவுடைய சூறாக்களில் இருக்கும். பொறுமை, அதாவது சஹாபாக்களுக்கு பொறுமை சொல்லக்கூடியது, ஆறுதலான வசனங்கள், அரவணைப்பான வசனங்கள் மக்கா சூறாவில் இருக்கும். அதே மாதிரி மக்காவின் காஃபிர்களுக்கான எச்சரிக்கைகள், அவர்களுடைய ஆட்சேபனைக்கான பதில்கள், அவங்களுக்கான அந்த தண்டனைகள் என்ன என்பதை பற்றின கண்டனங்கள், எச்சரிக்கைகள் பெரும்பாலும் மக்கா சூறாவில் நிரம்பி இருக்கும். மதீனா சூறாவுடைய தனி சிறப்புகள் எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடித்தளத்தை அமைத்தல், எஸ்டாப்ளிஷிங், புரியுதா? இபாதத்து, ஈமான், இபாதத்து, ஒழுக்கங்கள், பரிவர்த்தனைகள், வியாபாரங்கள், பொருளாதாரம், அரசியல், இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் இதில் பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு தொடர்பானது,
தொடர்ந்து வரும் தாக்குதலுக்கு காரணமாக முஸ்லீம்கள் பொருள் மற்றும் உயிர்களை தியாகம் செய்வதற்கு அவங்க முன் வரணும், போருக்கு முன் வரணும், பிறர் உதவி செய்ய முன் வரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி அழைப்பு பணி, அறிவுரை, இது நிறைய இருக்கும். வேதக்காரர்கள்ட்ட நம்ம எப்படி என்ன அழைப்பு பணி செய்யணும், நயவஞ்சகர்களுக்கு நம்ம எப்படி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டேக்கிள் பண்ணணும், பல தெய்வ கொள்கை உள்ளவங்களை நம்ம எப்படி தாவா பண்ணணும், அவங்களோட என்ன ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும், இதெல்லாம் மதீனா சூறாக்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஃபிக்குடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மதீனா சூறாவில் இருக்கும் பெரும்பாலும். இதுதான் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது. இப்போ குரான் ஒரு மனிதர் எப்படி வழிகாட்டுதுங்கிறத இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினது தான். திரும்ப தான் நம்ம இதை நம்ம நினைவுபடுத்துகிறோம். குரானுடைய ட்ரைனிங், இப்போ சீரா படிக்கிறோம், குரானோட படிக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ குரான் மூலமாக ஒருத்தர் போகும்போது அவருக்கு எப்படி இருக்கும், அந்த பயணம் எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்புகளை முன்வைத்து நபிமாருடைய வரலாறுகள், குரான் மூலயமா நம்ம நபிமாருடைய வரலாறுகள், மூமின் நல்லடியார்கள் வாழ்ந்தவங்க, முன்னால் வாழ்ந்த நன்மக்களுடைய இதெல்லாம் பின்னாடி அதை கடந்து அந்த பாதையில் போகும்போது நம்மளுக்கு சொர்க்கம் முன்னாடி இருக்குங்கிறத குரான் அப்படியே நம்மளுக்கு தெளிவாக காட்டும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிராகரிப்பாளர்கள், ஃபிரௌன், நயவஞ்சகர்கள், பாவிகள், முன்னால் வாழ்ந்த அசத்தியவாதிகள், தவறான நபர்கள், அவங்களுடைய வரலாறை பற்றி குரான் பேசி அப்படியே நீ போன நரகத்துக்கு போயிடுவோங்கிறத தெளிவாக வெளிச்சம் போட்டு அல்லாஹ் என்ன செய்வான், காட்டுவான். அந்த குரானை நம்ம கையில் வச்சு நம்ம பயணிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றியான விஷயங்களும் சரி, நம்மளுக்கு முன்னாடி மரணம் இருக்குது, மறுமை இருக்குங்கிற விவரங்கள், வானங்கள், இதனை படி, இதனை பாரு, புரி, இதனை சிந்திச்சு நீ அல்லாஹ் புரிஞ்சுக்கோ அப்படின்று அல்லாஹ் தன்னை சுற்றிருக்கக்கூடிய அத்தாட்சிகளை காண்பித்து சிந்திக்க வைத்து அந்த நிலைக்கு கொண்டு போவான். அப்போ குரானுடைய 6236 வசனங்களில் கிட்டத்தட்ட 5700 வசனங்கள் இதை பற்றி தான் இருக்கும். ஒரு 500 வசனங்கள் தான் ஃபிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அது பெரும்பாலும் மதீனா வசனங்களில் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட மோர் தென் 90% எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90% எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது பற்றி தான். சொர்க்கம், நரகம், வரலாறு, நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியது, சிந்திக்க தூண்டுவது, நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடியது, உபதேசங்கள், இதுதான் இருக்கும். அப்போ குரானோட போகும்போது நம்ம சீரா என்பது பரிபூர்ணத்தை அடைகிறது. சரி, ஜுசு அடிப்படையில் மக்கா மதீனாவுடைய சூறாக்களை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போகிறோம். 114 சூறாவுடைய லிஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். அதில் ஒரு விதமான ஒரு ஓவர்லைன், ஒரு அவுட்லைன் கொடுக்குறோம். இது முழுக்க இது மட்டும்தான் அந்த ஜுசுல அந்த சூறாக்கள் மட்டும்தான் இருக்குது, அல்லது இந்த இடத்துல தான் இது இறங்குனுச்சுங்கிறது துல்லியமானதல்ல, ஒரு தோராயமானதாக நம்ம ஒரு ஃபிகர் இங்கே நம்ம கொடுக்குறோம். பாருங்கள், 4 பாகங்களாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? மக்காவுடைய காலம் என்பது 4 பாகங்கள், மதீனாவுடைய காலம் என்பது 3 பாகங்கள். இது நம்ம முதல்ல பிரித்து காட்டுறோம். ஓகே, இப்போ அதாவது மக்காவுடைய காலங்கள் 4 காலங்கள், 3 ஆண்டுகள், 3 to 5 3ன்னு படித்தோமா, 3 to then 5 then 3ன்னு படித்தோமா. இது மக்காவுடைய காலங்கள். மதீனாவுடைய காலங்கள் என்ன? 5, அப்புறம் 5, அப்புறம் 3, அப்புறம் 2 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் மொத்தம் 23 வருஷம். இதை ஓவராலாக பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மக்காவுடைய முதல் 2 பாகம். இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 ஜூசுடைய சூறாக்கள், இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய சூறாக்கள் எல்லாம் மக்காவுடைய முதல் 2 பாகத்தில் இறங்குனுச்சு. ஞாபகம் இருக்குல்ல? நம்ம 3-2ன்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் அப்போ இறங்கியது. மக்காவுடைய அடுத்த பாகம் இருக்குல்ல, அடுத்த 5 வருஷம், அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய சூறாக்கள்லாம் ஆல்மோஸ்ட் இறங்குனுச்சு. மக்காவுடைய கடைசி பாகம் இருக்குல்ல, அடுத்த 3 வருஷம், அதில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதிகள்லாம் ஜூஸு 7, 8, 9 உள்ளது, இந்த ஜூஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆல்மோஸ்ட் இறங்குனுச்சு. நம்ம ஆல்ரெடி இது சொன்னோம், ஒரு மீள் பார்வைக்காக தான் கொடுக்குறேன். அப்போ மக்காவுடைய இந்த பகுதியிலலாம் இதெல்லாம் இறங்குச்சு. மதீனாவுடைய முதல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 5. அந்த முதல் 5 வருஷத்தில் மாஷா அல்லாஹ் இந்த ஜூஸில் இருக்கக்கூடிய பக்ரா, ஆல் இம்ரான், இந்த நிசா, மாயிதா, இது மாதிரி இந்த நிசா வரைக்கும் உள்ளதெல்லாம் இறங்குச்சு. ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதீனாவுடைய 2வது பகுதி இருக்குல்ல, அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த 6ஆம் ஜுஸுனுடைய பகுதி, 26ஆம் ஜுஸுனுடைய வசனங்கள் எல்லாம் இறங்கியது. அதுக்கப்புறம் 3வது பகுதியில் 10ஆம் ஜுஸுனுடைய அதான் சூரா தௌபா, அதெல்லாம் இறங்குனுச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்படி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, குரான் தினமும் மீண்டும் மீண்டும் ஓதப்படுகிறது, அது தொழுகையில் கேட்கப்படுகிறது. எனவே குரானை புரிதலோடு படிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதை தாண்டி ஹதீஸ் தான் குரானுக்கான விளக்கமாக இருக்குங்கிறனால ஹதீஸை நம்ம படிக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த வழியில் நம்ம சீராவின் பல்வேறு அம்சங்களை நம்ம புரிஞ்சக்கூடிய குரானையும் ஹதீஸையும் படித்து சீரா படித்தா தான் நம்மளுடைய புரிதல், கற்றல் என்பதை பரிபூர்ணத்தை அடையுங்கிறத அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ணிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.